இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்க 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. சரி காடை கிரேவி பண்ணிட்டோம்னா நைட்டுக்கு நான் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு மதியம் வந்து பெப்பர் காடை கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. கடகன்னு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருந்த குழம்பு அப்படியே மூடி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து குழந்தைங்க கேட்ட மாதிரி நான் செஞ்சு தரலான்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் இருக்கும். அதனால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த ப்ளட்டெலாம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். கிச்சனில் சமைக்க வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில்னால் கூட தெரியாது அந்த அளவுக்கு. வெளியில் வந்து மழை லேசாக தூறல் போட்டு நின்றுச்சு. அதனால் கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி பெப்பர் போட்டு இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மண்சட்டியில் வைக்கும் போது மட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா தான் அது வந்து ஒரு 5 நிமிஷமாச்சு அந்த சூடு கொதிச்சுட்டு இருக்கும். அப்புறம் திக்காயிடும். சூப்பராக இருந்தது. மதியம் சாதத்துக்கு இதையும் சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்து நான் சூப்பராக இருந்தது. பட்டர் நான் வந்து செஞ்சுருந்தேன். பாய்.